டியூப் தமிழ் வணக்கம். நொடிப்பொழுதில் உயிரை காப்பாற்றிய பேருந்து நடத்துனர். குறிப்பாக பேருந்து பயணமானது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம். பல தூரம் பல மணி நேரம் பயணிப்பது என்பது ஒரு மனதுக்கு இனிமையான பயணமாக அமையும். அதனையும் தாண்டி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கேரளா மாவட்டத்தில் இருந்து இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக கேரளாவில் இடம்பெற்ற சம்பவமாக இது அமைகின்றது. பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வாசல் வழியே நிற்கும் போது தவறுதலாக அவர் வாசலில் விழ முற்படும் போது உடனடியாக நடத்துனர் அவருடைய கையை பிடித்து அவரை காப்பாற்றி இருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயமானது காணொளியாக இன்னொருவர் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பலரால் பகிரப்பட்டு வருகின்ற விடயம். இந்த விடயமானது இந்த நடத்துனரால் அந்த ஒரு இளைஞனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. பேருந்து மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நொடி பொழுதில் அந்த இளைஞன் அந்த மிதிப்பலகையின் ஊடாக விழ முற்படுகின்றான். அந்த ஒரு நொடியில் அந்த நடத்துனர் அவருடைய கையை இறுக்கமாக பிடித்து அவரை காப்பாற்றுகின்றார். அந்த ஒரு கணத்தில் அந்த இறைவனை காணுகின்ற விடயமாக அந்த நடத்துனரை அவன் இறைவனாக காணப்படுகின்றான். இவ்வாறு எதேர்ச்சியாக சில விடயங்கள் எங்களுக்கு கண்முன்னே தோன்றும். கண்முன்னே எங்களை காப்பாற்றுவதற்காக சிலர் வருவார்கள். அதனை மீண்டும் நாங்கள் திரும்பி பார்ப்போமானால் இந்த நொடியில் நான் விழுந்திருந்தால் என்னுடைய உயிர் என்னாகும் என்ற ஒரு கேள்வி கூட எழும்பியிருக்கு. ஆனால் ஒரு நடத்துனராக இருந்து இவர் செய்த செயற்பாடு பல மக்களால் பாராட்டப்பட்டு வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஆனால் பேருந்து பயணத்தில் வேணுமென்றே மிதிப்பலகையில் நின்று பயணிக்கும் பயணிகள் இன்றும் இருக்கின்றார்கள். அது நடத்துனர் எவ்வளவு கூறியும் மிதிப்பலகையை விட்டு வராத பேருந்து பயணிகள் இருக்கின்றார்கள். ஓட்டுநர் கூட எவ்வளவு கூறியும் மிதிப்பலகையை விட்டு வெளியேறாத பயணிகளும் இருக்கின்றார்கள். பேருந்து பயணத்தில் நிறைய விடயங்களை சொல்லலாம். அதிகமாக பயணிகளை ஏற்றி சென்று வேகமாக ஓட்டுநர் ஓடுவதும் என்று பயணிகள் குற்றம் சுமத்துவார்கள். அதனையும் தாண்டி அதிகமாக ஏற்றும் பொழுதுதான் நான் மிதிப்பலகையில் நிற்கின்றேன் என்று சில பயணிகள் குற்றம் சுமத்துவார்கள். இவ்வாறு பல பல விடயங்கள் பல பல கோணங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி இந்த ஓட்டுநர் கேரளா மாவட்டத்தில் இந்த விடயம் இடம்பெறி இருக்கின்றது. இந்த காணொளி மிகவும் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு காணொளி பார்த்தவுடன் மக்கள் ஆச்சரியத்துடன் இந்த இளைஞன் உயிர் தப்பிய விடயத்தை நடத்துனருக்கு மிகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் வருகின்றார்கள். உண்மையில் இது எந்த நாட்டில் பதிப்பட்டாலும் எந்த நாட்டவர் அவருடைய உயிரை காப்பாற்றியாலும் உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரு பொருத்தமான விடயம். உயிரை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் அவருக்கு கடவுளாக இருந்தது அந்த நடத்துனர் மட்டும்தான். குறிப்பாக இப்பொழுது பேருந்தில் பயணிக்கும் போது மிகவும் அவதானமாக மக்கள் செயற்பட வேண்டும். அதிலும் மிதி பலகையில் இருந்து பயணிப்பதை முற்றாக மக்கள் மறக்க வேண்டும், முற்றாக தடை செய்ய வேண்டும். அவ்வாறு செயற்பட்டு எங்களையும் சுற்றி இருக்கின்றவர்களையும் எங்களாலான முடிந்தவற்றை காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு பேருந்தில் மட்டுமன்றில்லாமல் எங்களாலான உதவிகளை எங்கும் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும். அதனையும் தாண்டி வீதியோரமாக நின்றால் கூட மனிதநேயம் மிக்க நல் உள்ளங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சக மனிதர்களை அவன் தாழ்ந்தவனாக இருக்கலாம் அல்லது உயர்ந்தவனாக இருக்கலாம், எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒரு மனிதனை மனிதனாக நாங்கள் மதிக்க வேண்டும், மனிதனை மனிதனாக நாங்கள் மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதாபிமானம் என்ற ஒரு செயற்பாடு அனைவர் இடத்திலும் இருக்கும். அந்த மனிதாபிமானம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மனிதர்களாக வாழுவதற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.